நாகை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நாகை துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நாகை செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், நாகையில மழை நிலவரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? அங்கு புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது ராவணா புயலாக மாறி இன்று ஆந்திரா ஒரிசா இடையே பகல் நேரத்தில் கரையை கடக்கிறது. இதன் காரணமாக மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக மழை பெய்து வந்தது. இந்த மழை என்பது நேற்று பகல் நேரத்தில் நின்று போனது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று நாகப்பட்டினத்தில் சுமார் 9 மணி அளவில் இரவு 9 மணி அளவில் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், சீர்காழி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த மழை என்பது இன்று அதிகாலை 5 மணி அளவில் நின்றது. இதனிடையே இந்த மழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் புயல் இன்று கரையை கடக்கும் என்பதால் சென்னை, கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதன் காரணமாக இந்த கடலோர பகுதியில் உள்ள மீனவர்கள் யாரும் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று காலை சுமார் 100 பேர் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இதனிடையே இந்த 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டதும் நாட்டுப்படகு மீனவர்கள் இந்த பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனிடையே இந்திய பெருங்கடல் பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிலச்சரிவும் ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவில் பலர் உயிர் இழந்துள்ளதாக தகவலும் வந்திருக்கிறது.